எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் அட் சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வார டாபிக் தி ஆர்ட் ஆஃப் கிஃப்டிங். பொதுவாக இந்த கிஃப்ட் கலாச்சாரம் பல வருடங்களாக காலங்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு பல ரீசன் இருந்தாலும் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக தான் இந்த கிஃப்ட் கலாச்சாரம் இருந்தது. இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா முடிந்தவர்கள் அந்த கல்யாணத்தில் பங்கேற்று கொண்டு அவங்களால முடிஞ்ச வேலையை ஓடி ஆடி செஞ்சு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அதை முடியாதவங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இது தொடங்குச்சு. அதற்கப்புறம் கொஞ்சம் இது ஒரு ஃபார்மேட்டடான விஷயம் அப்படின்றதுனால அவங்க நம்மளுக்கு போடுற சாப்பாடு, அவங்க ஒரு கெஸ்ட்டை கவனிக்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்துகிற விஷயங்களை அவங்க சமாளிக்கணுன்றதுக்காக அவங்க யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்களோ அவங்களால முடிஞ்ச ஒரு உதவித்தொகையாக வாழ்த்தும் தொகையாக இந்த கிஃப்டிங் கான்செப்ட் மொய் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் உருவாச்சு. இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னா ஒரு போட்டிக்குள்ளேயும் ஒரு கௌரவத்தின் வெளிப்பாடாகவும் தான் இன்றைய காலகட்டங்களில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போது ஒருத்தர் 1000 ரூபா நம்ம வீட்டுக்கு விசேஷத்துக்கு 1000 ரூபா வச்சாங்கன்னா ஒன்று அந்த 1000 ரூபாயை திருப்பி வச்சிடணும், இல்லை 1500 ரூபாயா வச்சிடணுன்ற தாட் ப்ராசஸ் தான் இப்போ நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த விதத்துலேயும் நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க சற்றே அதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த மாதிரி நம்மளே ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு செய்கிறப்போ இதன் மூலமாக வெளியில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது நம்ம யார் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பல விஷயங்களை இங்கே புகுத்திக்கிட்டு இருக்காங்களோ நம்மளுக்குள்ள, அவர்கள் தான் இந்த மாதிரி நினைப்பையும் நம்மிடையே விதைத்து வைத்தது. அப்போ அவங்க தான் மறுபடியும் மேலும் இதனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த 2 குடும்பத்துக்குள்ளேயும் இந்த நிகழ்வு பந்த பரிமாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக நம்மளை அழைச்சி நம்ம ஒரு விசேஷத்தை செய்கிறாங்களோ அந்த எக்ஸாக்ட் திங் இஸ் நாட் ஹேப்பனிங். அப்போது இது இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 500 ரூபா மொய் எழுதியிருக்காங்க அப்படின்னா திரும்ப 500 ரூபா செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கூட அவங்களுக்கு செய்யலாம். இல்லை நம்மளால் முடிஞ்சுதான் 100 ரூபா போய் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு வரலாம். இதில் அந்த வாழ்த்துதல், மனமார ஆசீர்வாதம் செய்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம நினச்சா மட்டும் போகாது. இப்போ நம்ம ஒரு விசேஷம் நடத்துகிறோன்னா எதிரில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நம்ம வச்சதை விட ஒரு கம்மியான அமௌண்ட்டை வைக்கிறாங்கன்னா நான் இவ்வளோ செஞ்சேன், அவங்க ஏன் எனக்கு திரும்ப செய்யலைன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க அன்றைக்கி கல்யாணத்துக்கு வாழ்த்துனாங்க இல்லையா, அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணுன்றது தான் இங்கே இப்போது கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம பூமி இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்து இந்த ஒரு பிரபஞ்சத்தையே மீட்டெடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை கரெக்டான மீட்டரில் ஹேண்டில் பண்ணுறது தான் இதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இதற்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதிரில் இருப்பவர்களுக்கான செலவு குறையும். அப்போ அவங்க கடனாளி ஆக மாட்டாங்க, அவங்க கடன் கட்டுறது கம்மியாகும். இப்போ கடன் கட்டுறது கம்மியாச்சுன்னா நிறைய பேங்கிங் ப்ராசஸ் ரெகுலரைஸ் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ அதற்கான இன்டர்நெட் ஸ்கீமிங், அதற்கான ஒரு அதற்காக நம்மளுடைய சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இங்கே செயின் ரியாக்ஷன்றதுனால ஒரு விஷயத்தில் மாற்றம் நிகழ்ந்தால் கூட அது எல்லா விஷயத்துக்குமே ஒரு சுமூகமான தீர்வாக அமையும். எனவே தி ஆர்ட் ஆஃப் கிஃப்டிங் இஸ் ஆல் அபவுட் bestowing with your presence and a good gifting rather than trying to gift it for sake or as a repayment. இந்த மாதிரி இல்லாத வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே சொல்கிற மாதிரி வாழ்க்கை செழிப்பானதாக மட்டுமே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.